மீன் குழம்பை எப்போவுமே இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா தான் டேஸ்ட் இருக்கும்பாங்க. இந்த மீன் குழம்பை செஞ்சு பாருங்க, அன்னைக்கே முடிஞ்சு போகும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 கை சின்ன வெங்காயம், 10 பல்லு பூண்டை இடிச்சு சேர்த்து 1 கொத்து கருவேப்பிலை, 2 பொடியா நறுக்கின தக்காளி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்து எக்ஸ்ட்ராவா 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு குழம்பு நல்லா பச்சை வாசம் போற மாதிரி கொதிக்க வச்சுட்டு மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வாவலும் மத்தியும் கலந்து சேர்த்திருக்கேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் குழம்பு கொதிக்க விட்டுக்கோங்க. மீனும் சாஃப்டா வந்துடும். குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு சர்வ் பண்ணீங்கன்னா சுட சுட செம்ம டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி. செம்ம டேஸ்டா இருக்கும். சாப்பாடோடையும் இட்லி தோசைக்கும் அல்டிமேட்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் மறக்காம ஷேர் பண்ணி நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.